7/12 பவர் -4 பெருக்கல் 7/12 பவர் 3x இஸ் ஈக்குவல் டு 7/12 பவர் 5 எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அடுக்கு வடிவத்தில் கொடுத்து பெருக்க சொல்லியிருக்காங்க. இல்லை நம்ம ஒரு அடுக்கு விதி ஒன்று யூஸ் பண்ணணும். கீழே உள்ளதா அடிமானம்னு சொல்லுவோம், மேலே உள்ளதா அடுக்குன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா அடிமானம் நமக்கு ஒரே மாதிரி இருக்குது, அடுக்கு மட்டும்தான் வேறையா இருக்குது. அப்போ 2 7/12க்கு பதிலாக ஒரு 7/12 போட்டுட்டு அடுக்கை மட்டும் நம்ம கூட்டி எழுதிடணும், அவ்வளோதான். அப்போ -4 + 3x இஸ் ஈக்குவல் டு 7/12 பவர் 5 வந்து நமக்கு அப்படியே இறங்கிடும். இதில் இடது பக்கம் உள்ளதும் வலது பக்கம் உள்ளதும் சமம்னு கணக்கிலே கொடுத்துருக்காங்க. அப்போ அடிமானம் சமம்னா அடுக்கும் சமமாக தானே இருக்கும். அப்போ 2 அடுக்கையும் சமப்படுத்தினா -4 + 3x இஸ் ஈக்குவல் டு 5. இதில் எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அது வந்து 3xன்னு இருக்குது. அப்போ 3xை அதே பக்கம் வச்சுக்கிட்டு நம்பரெல்லாம் ஒரு சைடு கொண்டு போகும்போது 5 -4 இந்த பக்கம் வரும்போது +4 மாறிடும். அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 9. இதில் எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 9. இங்கே பெருக்கல் குறி இருக்கிறதா அர்த்தம். பெருக்கல்ல உள்ள 3 இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் 3 மாறிடும். இது ரெண்டையும் 3 படலை கேன்சல் பண்ணால் 1 3 3 3 3 9. அப்போ எக்ஸோட வேல்யூ 3.